அதே வேலூர் சிறைக்குத்தான் தேவர் திருமகனை கொண்டு போய் அடைத்தார்கள். அங்கிருந்து பிறகு சென்னை சிறைக்கு மாற்றினார்கள். பிறகு வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்திலே நடக்கிறது என்பதற்காக புதுக்கோட்டை சிறைக்கு அவரை மாற்றினார்கள். வழக்கு நடைபெறுகிறது. 1959 வழக்கு நடக்கிறது. முதல் குற்றவாளியாக பசும்பொன் தேவர் திருமகன் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே அழைத்து வரப்படுகிறார். உள்ளே நுழைகிறார். என்ன ஆச்சரியம்! அந்த நீதிபதி நாற்காலியை விட்டு எழுந்து நின்று கொண்டு பணியாளனை அழைத்து ஒரு நாற்காலியை தூக்கி அங்கே போடு என்று சொல்லிவிட்டு, ஐயா அந்த நாற்காலியில் நீங்கள் அமருங்கள் என்று சொல்லுகிறார். நாற்காலியிலே தேவர் திருமகன் அமர்கிறார். நண்பகல் இடைவேளைக்கு அறிவிப்பு வருகிறது. எல்லா வழக்கறிஞர்களும் உணவருந்த போய்விட்டார்கள். உட்கார்ந்தது சிலை போல அங்கேயே உட்கார்ந்திருக்கிறார். சாப்பிடவும் இல்லை, ஒரு மடக்கு தண்ணீர் குடிக்கவும் இல்லை. சாயங்காலம் 4:30 மணிக்கு கோர்ட் ஒத்திவைக்கிற வரையிலும் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதுதான் நடக்கிறது. அதற்கு பிறகு 59 ஜனவரி 7ஆம் தேதி நீதிபதி அனந்த நாராயணன் தீர்ப்பை வாசிக்கிறார். முத்துராமலிங்க தேவர் அக்யூஸ்ட் நம்பர் 1 is acquitted, honorably acquitted. இந்த வழக்கிலிருந்து கண்ணியமாக அவரை விடுவிக்கிறேன். நீதிபதி அவருக்கும் மற்றும் 3 விடுதலை அளித்துவிட்டு ஒரு 3 பேருக்கு மாத்திரம் தண்டனை வாசிக்கிறார். இது ஜனவரி 7ஆம் தேதி 59 தீர்ப்பு. நாடாளுமன்ற மக்களவைக்கு போகிறார் நம்முடைய பசும்பொன் திருமகனார். மக்களவையிலே பிப்ரவரி 17ஆம் தேதி 59 காஷ்மீர் கொழுந்து விட்டெறிகிற பிரச்சனை பற்றி வாதம் நடக்கிறது. அதில் பேச வேண்டும் என்று அவர் அந்த மக்களவையினுடைய அந்த செக்ரட்டரி ஜெனரலிடம் போய் கொடுக்கிறார். 4:45 ஆகிவிட்டது சாயங்காலம். 5 மணிக்கு வழக்கமாக மக்களவை ஒத்திவைப்பார்கள். 4:45க்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறார். எழுந்து பேச ஆரம்பிக்கிறார். 5 மணி கடந்து விட்டது. ஒரு சில பேர் கூச்சல் எழுப்புகிறார்கள். அமைதியாக பேசுகிறார். சபை தலைவர், யூ கண்டினியூ யுவர் ஸ்பீச், உங்கள் பேச்சை தொடருங்கள். மேலும் 15 நிமிடம் அற்புதமாக பேசுகிறார் காஷ்மீரை பற்றி. மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை எழுதுகிறது, முத்துராமலிங்க தேவர் addressed the Lok Sabha. He gave a wonderful speech. It was like a flying fire. அப்படியே பறந்து வருகிற நெருப்பை போல் அந்த பேச்சு இருந்தது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் பாராட்டி எழுதுகிறது. ஆனால் அவரை பொறுத்தமட்டில் அவர் ஆன்மீகவாதிகள். நான் முதலில் குறிப்பிட்டதை போல அவர் போலி ஆன்மீகவாதிகள் நடமாடுவதை சொன்ன அவர்தான் திருக்குறளை பற்றி 3 மணி நேரம் பேசுகிறார். குறள் நெறி இலக்கிய பேழை என்ற தலைப்பில் 3 மணி நேரம் பேசுகிறார். அதில் சொல்லுகிறார், எல்லா மதத்தினருக்கும், எல்லா குலத்தினருக்கும், எல்லா நாட்டினருக்கும் பொதுவான ஒரு மறைநூல்தான் திருக்குறள். அது எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட நூல் இதுவரை படைக்கப்படவில்லை. ஆகவே அந்த திருக்குறள் நெறி என்பது மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற நூல் என்ற விதத்தில் அவருடைய உதாரணங்களை படித்து நான் திகைத்து போய்விட்டேன். ஒவ்வொரு குறளுக்கும் அவர் வேறு வேறு இலக்கியங்களிலிருந்தும் சில இதிகாசங்களில் இருந்தும் உதாரணங்களை கொண்டு வந்து வரிசையாக அடுக்குகிறார். என்ன ஞானம்! அதனால் தான் சொன்னேன், அவர் ஞானமும் அறிவும் அட்லாண்டிக் சமுத்திரத்தை போன்றது என்று. பெயரளவுக்கு இந்த கூட்டத்திலே வந்து கைதட்டு வாங்குவதற்காக பேசவில்லை. அவர் உரைகளை படித்து மெய்மறந்து போன நான் இவ்வளவு ஞான கடலாக இருந்திருக்கிறாரே! எவ்வளவு உலக அரசியலை பேசுகிறார்,
இந்திய அரசியலை பேசுகிறார், சர்வதேச உறவுகளை பேசுகிறார், இதிகாசங்களை பேசுகிறார், கிரேக்க புராணத்தை வர்ணிக்கிறார், இதிகாசங்களினுடைய மேற்கோள்களை எடுத்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, படித்தால் நான் புரிந்து கொள்ள முடியாத பல்வேறு செய்திகள் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக அவர் சொல்லிக்கொண்டே போகிறார் கூட்டங்களிலே. இவ்வளவு ஞானமும் இவ்வளவு ஆற்றலும் இவ்வளவு அறிவும் கொண்ட அந்த மாமனிதர் உள்ளம் உடைந்தவராக, தாங்க முடியாத துயரத்துக்கு ஆளானவராக அவர் தன்னுடைய எஞ்சிய காலத்தை எங்கும் போகாமல் அங்கே சசிவர்ண தேவர் வீட்டிலேயே முடங்கி இருந்தபோது, அப்பொழுது ராமநாதபுரம் ஜில்லாவுக்கு திமுக மாவட்ட செயலாளராக இருந்த நம்மால் அன்போடு வர்ணிக்கப்படுகிற சிறுகதை மன்னன் SS தென்னரசு அவர்களை வீட்டுக்கு அழைத்து வாருங்கள் என்று ஆள் அனுப்புகிறார். தென்னரசு பதறிப்போனவராக, தேவர் திருமகன் ஏன் நம்மை அழைத்தார் என்று பயபக்தியோடு அங்கே போகிறார். வீட்டுக்குள் சென்றவுடன் நாற்காலியில் உட்கார சொல்லுகிறார். தென்னரசு, உங்க அண்ணாதுரை ஜெயிச்சிட்டாரியா? ஐயா, எப்படி சொல்றீங்க? வருங்காலத்தில் அவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரப்போறார். எப்படி சொல்றீங்க? அவர் தமிழ்ச்சங்கத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலில் பேசுனதை நான் வரம்பு மீறி கண்டித்தேன். சில சொற்களை நான் சொல்லியிருக்க கூடாது. ஆனால் அந்த பெரிய மனுஷன் ஒரு வாரம் கழித்து மதுரையில் பேசுகிறப்ப அந்த சம்பவத்தை பற்றி சுற்றி வளைச்சு கூட மறைமுக கூட ஒரு வார்த்தை சொல்லாம போறாரே, பொறுத்தார் பூமி ஆழ்வார், அண்ணாதுரை நாடாழ்வார் என்று சொன்னதை தென்னரசு என்னிடம் சொல்லியிருக்கிறார். அந்த தென்னரசுக்கு திருமண நாள் அக்டோபர் 30. காலை ரயில் நிற்கிறது தொடர்வண்டி. அறிஞர் அண்ணா வருகிறார். புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் அன்றைய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வருகிறார். லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன் வருகிறார். படியில் கால் வைத்து இறங்குகிற போதே அண்ணா அவர்கள் தென்னரசை பார்த்து, என்ன புதுமாப்பிள, என்ன இவ்வளவு சோகமா இருக்கீங்க என்று கேட்கிறார். உடனே தென்னரசு சொல்கிறார் மெதுவாக, ஐயா, தேவரையா காலையில் 5:30 மணிக்கு காலமாயிட்டாங்க. என் கல்யாணத்தை கொஞ்சம் ஒத்தி வச்சிரும். எல்லாரும் நேராக பசுமனுக்கு போவோம். அந்த பூத உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்துறதுக்கு அண்ணாவே வருவதுதான் சரி என்று சொன்னவுடன் அண்ணா மறுப்பேதும் சொல்லாமல் அண்ணா அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் லட்சிய நடிகரும் NV நடராசனும் பசுமனுக்கு போனார்கள். அங்கே தேவர் பெருமானுடைய மேனி வைக்கப்பட்டிருக்க இடத்துக்கு பக்கத்தில் இவர்கள் உட்கார்ந்திருக்கின்ற அந்த புகைப்படம் நான் வைத்திருக்கிறேன், என்கிட்ட இருக்கு. எம்ஜிஆர் அந்த ஜிப்பா முழுக்கை வரைக்கும் போட்டு ஒரு சின்ன கருப்பு சிவப்பு துண்டை அப்படி கழுத்தில் போட்டு எம்ஜிஆர் உட்கார்ந்திருக்கார். அண்ணா உட்கார்ந்திருக்க இடத்துக்கு எதிர இருந்து SSR ஏதோ பேசுற மாதிரி அந்த காட்சி இருக்கு. இந்த படம் என்னை ரொம்ப உலுக்கிருச்சு. என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பசும்பொன்னுக்கு மட்டுமல்ல, தமிழகம் பூராவிலும் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் மக்கள் அவர்கள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது இந்த சம்பவம். அண்ணா ஆற்றிய இரங்கல் உரை, அந்த ஈமச் சடங்கு நடக்கிற போது நடத்துகிற ஏற்றிய இரங்கல் உரையும் அவரே அதில் கலந்து கொண்டதும் ஒட்டுமொத்த ஃபார்முலாக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயத்தை 99.99% திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்களாக மாற்றி 67 தேர்தல் வெற்றிக்கு காரணங்களில் ஒன்றாக இது அமைந்து விட்டது. அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்ன தேவர் திருமகன் மனதிலே கவலை கொண்டவராகவே எவ்வளவு ஆனந்தமாக அவர் மேடைகளில் பேசிக் கொண்டிருந்திருப்பார். எவ்வளவு மகிழ்ச்சியோடு நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்கும் அவர் போட்டியிட்டு ஓட்டு கேட்காமலே 2லும் ஜெயித்த வரலாறு அவருக்கு மட்டும் உண்டு. காயிதே மில்லத் கண்ணியத்துக்குரிய இஸ்மாயில் சாஹிப்புக்கும் உண்டு.
மஞ்சேரி தொகுதிக்கு 3 தடவை போட்டியிட்டு ஒரு தடவை கூட அந்த தொகுதியிலே போய் ஓட்டு கேட்காமல், மேடையில் பேசாமல் 3 தடவையும் அபரிமிதமான ஓட்டுகளில் ஜெயித்தவர் காயிதே மில்லத். அதே போலத்தான் தேவர் திருமகன் நாடாளுமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார், ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளில் இன்னும் எத்தனை உரைகளை அவர் ஆற்றியிருக்க முடியும்? சிறையில் அடைக்கப்பட்டு, குற்றவாளியாக கூண்டில் நிறுத்தப்பட்டு, உள்ளம் உடைந்து வெதும்பி போனவராக, அவருக்கு பொது வாழ்வும் கசந்து விட்டது, உயிர் வாழ்வும் கசந்து விட்டது. அதனால் தான் வைத்தியமே எதுவும் செய்து கொள்ளவில்லை. அப்படி சஞ்சலம் அடைந்தவராகவே இருந்து மறைந்து போனார். எனக்கு அந்த சின்னஞ்சிறு பிராயத்தில் அந்த கம்பீரமான அந்த தோற்றத்தையும் அவருடைய குரலையும் கேட்ட எனக்கு, அவர் வசந்தவராவல், நான் ஜெயிலில் இருக்கிற வருடங்கள் தவிர ஒரு 5.5 வருடம் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். அந்த 5 வருடங்களை தவிர அக்டோபர் மாதத்தில் 30ஆம் தேதி பசுமண்ணுக்கு போவது என்னுடைய கடமை என்று கருதி கொண்டுதான் வருடந்தோறும் போகிறேன். ஒரு வருடம் 92ஆம் வருடம், நான் 91ஆம் வருடம் நான் போகிற போது இங்கேயே பெருமழை பிடித்துக் கொண்டது. மழை வெள்ளமாக புரள்கிறது. அங்கே பசுமண்ணுக்கு போக முடியாது. இடையிலே ஒரு காட்டாறு பொங்கி போகிக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி போக முடியாது. என்ன செய்வதென்று திகைத்துக் கொண்டிருந்த போது அண்ணன் காதர் பாட்சா வெள்ளச்சாமி சுற்று வழியிலே வந்து என் கூட வாங்க தம்பி என்று அழைத்துக் கொண்டு, அதே சுற்று வழியிலே அழைத்துக் கொண்டு போய் பசுமண்ணுக்கு போய் அங்கே வணக்கம் செலுத்திவிட்டு வழக்கம் போல கமுதியில் அமைந்திருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு முன்னால் என்னை பேசுவதற்கு அழைத்துக் கொண்டு போனார். அதற்கு முந்தைய வருடம் நானும் என் ஆருயிர் சகோதரன் பாடல்களை அப்படியே சொல்லுவதில், சங்கத்தமிழ் பாடல்களை, திருமுருகாற்றுப்படையை ஒரு வரி விடாமல், கையில் ஒரு குறிப்பு தாள் இல்லாமல் பேசுகிற ஆற்றல் என் வீர சகோதரன் காளிமுத்துவுக்கு இருந்ததே தவிர அவருக்கு நிகரான பேச்சாளன் எவரும் கிடையாது, நானும் கிடையாது. அந்த நினைவு ஆற்றல் அது எப்படித்தான் அது கங்கை வெள்ளமென காவிரி வெள்ளமென காளிமுத்துவனுடைய நாவிலே நடமாடும் என்று நானே திகைத்து போயிருக்கிறேன். அவரும் கட்டபொம்மன் வம்சாவளியாகிய கே சுப்பு அவர்களும், அப்பொழுது திமுக மாவட்ட செயலாளராக இருந்த சிவகங்கைக்கு இருந்த அண்ணன் தாவண்ணா கிருஷ்ணனும் அதற்கு முந்தைய வருடம் அங்கே போய் பசும்பொன்னிலே வீர வணக்கம் செலுத்திவிட்டு கமுதியிலே கூட்டம் பேசிவிட்டு வழக்கம் போல அண்ணன் காதர் பாட்சா வெள்ளச்சாமி வீட்டுக்குத்தான் கூட்டம் முடிந்த பிறகு இரவு சாப்பாடு. எனக்கு என்ன சுவையை பிடிக்கும் என்று அண்ணன் காதர் பாட்சாவுக்கு தெரியும். எங்க ஊர் கண்மாய் கெளுத்தி மீன்களை என் தாயார் சமைத்து கொடுப்பதை நான் சொல்ல கேட்டிருக்கிறார். ஆகவே எனக்காகவே அவர் கெளுத்தி மீன்களை பிரத்யேகமாக வரவழைத்து குழம்பும் வைத்து கெளுத்தி மீன்களுக்கு வருத்தம் செய்து பிறகு ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் போட்டு எங்கள் 4 பேரையும் உட்கார வைத்து சாப்பிட வைத்தார். அது 91. 92 தான் இந்த வெள்ளம். 93 வழக்கம் போல் அக்டோபர் 30 பசுமண்ணுக்கு போவதற்கு அண்ணன் சுப தங்கவேலன் அவர்களிடம் நான் வழக்கம் போல பசுமண்ணுக்கு வருகிறேன் என்று கூறி, அதற்கு நீங்களும் உடனிருந்து எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி இருக்க, அதுவரை இல்லாத அதிசயமாக திமுக தலைவரே பசுமண்ணுக்கு வருகிறார். என்னையா கோபாலசாமி வரானா? நான் வாரேன். அவரே வருகிறார் என்றவுடன் என் பெயர் சுவரொட்டிகளிலே அச்சடிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இங்கே இருந்து 300 கார்கள் என்னோடு வர பசும்பொன்னுக்கு 93 அக்டோபர் 30 சென்றோம். 300 கார் இருக்கும். எங்கிருந்தா வந்தாங்களோ, லட்ச லட்சமா ஏப்ரல் 16 எழுச்சி பேரணிக்கு எப்படி 94 வந்தாங்களோ அதே போல 93 அக்டோபர் 30 பசுமண்ணுக்கு வந்தார்கள். இவ்வளவு கூட்டத்தை ஒரு இடத்திலே ஒன்றாக சேர்த்து ஒரு 15 நிமிடம் பேச வேண்டுமே என்று நான் நினைத்த போது, காலம் சென்ற நினைவிலே வாழ்கிற வில்லித்தேவர்
அவர் தகப்பனாரை ஒருவன் கொலை செய்து விட்டான் என்று 18 வயது ஆனவுடன் அதே நபரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு ஆயுள் தண்டனை பெற்று ஜெயிலில் இருந்து மீண்டு வந்தவர் வில்லித்தேவர். அவர் அவருடைய நிலத்திலே ஒரு சின்ன பந்தலை போட்டு கூட்டை மேடையை போட்டு எங்களை பேச வைத்தார். ஆஹா, எவ்வளவு பெரிய கூட்டம்! அதில் பேசிவிட்டு மனதில் இவ்வளவு லட்சம் பேர் வந்திருக்காங்களே நினைத்து கொண்டு வந்தேன். இடி விழுந்தது என் தலையில். இந்த மதுரைமா நகரிலே இருந்து வந்த 3 வீர தம்பிகள், கண்மணிகள், அந்த 3 பேரும் பசுமண்ணுக்கு வந்து திரும்பும்போது விபத்திலே சிக்கி இறந்து போனார்கள். அந்த செய்தி கேள்விப்பட்டு நான் துடிதுடித்து போனேன். பிறகு இங்கே வந்தோம். அந்த 3 பேருடைய வீடுகளுக்கும் சென்று அவர் உடல்களை எடுத்துக்கொண்டு போய் தத்தரேரி சுடுகாட்டிலே தகனம் செய்கின்ற வரையிலும் நான் போன அந்த நாளும் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதற்கு பிறகு 2002 அக்டோபர் 30 சிறையில் இருக்கிறேன். என் சகோதரர் பூமிநாதனும் வீர இளவரசனும் எல்லோரும் சிறையில் இருக்கிறோம். அக்டோபர் அங்கே பசுமண்ணுக்கு போக முடியாது. அதற்கு பிறகு ஒரு அக்டோபர் 30 வருகிறது. அப்பொழுதும் நான் சிறையில் இருக்கிறேன். ஒரு வழக்கிலே கைது செய்யப்பட்டு அப்படி சிறையில் இருக்கும்போது வீர இளவரசன் என்னை பார்க்க ஜெயிலுக்கு வந்தார். 30ஆம் தேதி பசுமண்ணுக்கு போயிருங்க, நான் வர முடியாது. அதே போல அவர்கள் சென்று வந்தார்கள். ஆனால் சில நாட்களிலே அவரும் என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டே போய்விட்டார். எவ்வளவோ துயரங்கள், எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ மன அழுத்தங்கள், அவை எல்லாம் இருந்தாலும் தேவர் பெருமானை கொஞ்ச நேரம் நினைத்துக் கொண்டால், கப்பலோட்டிய தமிழன் வீர சிதம்பரத்தை கொஞ்ச நேரம் நினைத்துக் கொண்டால், அவர்கள் கடைசி நாட்களில் கப்பலோட்டிய தமிழன் வெள்ளித்தட்டிலே சாப்பிட்ட அந்த செல்வந்தர் பெருமகன் தொழிலாளர் தோழர்களுக்காக அத்தனை பேர் வேலை நிறுத்தம் செய்த போது அவர்களுக்கு உணவு வழங்க பல லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்த அந்த குபேரனை போல வாழ்ந்தவர் கடைசியில் கண்ணனூர் சிறையில் இருந்து கீழே தரையிலே படுத்திருந்த போது நடுராத்திரியில் அந்த ஜெயில் டாக்டர், அவன் சூப்பரண்டுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறவன், மிஸ்டர் பிள்ளை மிஸ்டர் பிள்ளை என்றவுடன் தூக்கம் கலைந்து எழுந்து, வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் என்று சிதம்பரம் பிள்ளை கேட்டார். டு யூ நோ மிஸ்டர் ஆஸ்துரையை உனக்கு தெரியுமா? அந்த பாவிதானே என்னை இந்த சிறைக்கு அனுப்பியவன் என்று சிதம்பரம் பிள்ளை பதில் சொன்னார். அந்த ஆஸ்துரையை ஒருவன் மணியாச்சி ஜங்ஷனிலே சுட்டு கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டு விட்டான் என்ற செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறது என்று அவன் சொன்னான். உடனே சிதம்பரம் பிள்ளை, நல்லதே நவின்றாய், நல்ல சொல்ல இல்லை எனக்கு சொல்லிட்டேன். அவனுக்கு அளவு கடந்த கோபம். இந்த வருஷம் உனக்கு மாடரேஷன் கிடையாது, தண்டனை குறைப்பு கிடையாது. ஐ டோன்ட் கேர், நீ என்ன குறைச்சாலும் சரி குறைக்காவிட்டாலும் சரி. இதை தன் சுயசரிதை கவிதையிலே சிதம்பரம் பிள்ளை அப்படியே எழுதியிருக்கிறார். அவர் சிறையை விட்டு வெளியே வந்தார். நாதி கிடையாது, ஒரே ஒரு உருவம், தொழு நோயாளியாக மாறி போன உருவம். அவரோடு சேர்ந்து மேடைகளிலே கர்ஜனை செய்த சுப்பிரமணிய சிவா மட்டும் ஜெயில் வாசலிலே குஷ்டரோகியாக வந்து நின்றார். சிதம்பரம் என்று கட்டி தழுவிக்கொண்டார். தழுவதற்கு அவர் யோசித்தார், தனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது என்று. கட்டி தழுவிக்கொண்டார் சிதம்பரம் பிள்ளை. சென்னையிலே போய் அரிசி கடை வைத்தார், படு நஷ்டம் நடத்த முடியவில்லை. எண்ணெய் கடை வைத்தார், அதைவிட நஷ்டம் நடத்த முடியவில்லை. ஆனால் வாலஸ் என்கிற ஜட்ஜ் சிதம்பரம் பிள்ளையின் மீது கருணை கொண்டு அவரது வக்கீல் சன்னத்தை திரும்ப வழங்கினான். அதனால் தான் தன் பிள்ளைகளில் ஒரு புதல்வனுக்கு வாலஸ் என்று பெயர் வைத்தார் சிதம்பரம் பிள்ளை. கோவில்பட்டியில் ஜட்கா வண்டிக்கு காசு இல்லாமல், புது கோட்டு கருப்பு கோட்டு தைப்பதற்கு வசதி இல்லாமல், கிழிந்து போன கோட்டை ஊசியால் நூலை தைத்து அதை போட்டுக்கொண்டு கோர்ட்டுக்கு போவதும் வருவதுமாக இருந்த அவர், எனக்கு ஒரு கடன் இருக்கிறது, எனக்கு பின்னால் அந்த கடனை அடைக்க வேண்டும், எனக்கு இத்தனை சென்ட் நிலம் இருக்கிறது,
அதை விற்றாவது அடைத்து விடுங்கள் என்று உயில் எழுதி வைத்துவிட்டு கடைசி காலத்தில் யாரும் அவரை தேடவில்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அதை நினைத்து பார்ப்பேன். சிதம்பரம் பிள்ளை அப்படி இருந்திருக்காரே, நமக்கு இன்னும் ஊருக்கு 10 பேர் இருக்கிறார்களே, நமக்கு என்ன குறை? நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? ஊருக்கு ஊர் என் சகோதரர்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், எது வந்தாலும் எது நேர்ந்தாலும் நாங்கள் உன்னோடு பயணிப்போம் என்று வருகிறார்களே, அதுபோதும் வாழ்க்கையிலே என்று என் மனதை திருப்தி செய்து கொள்கிறவன். நான் கூட்டங்களிலே பேசுவதற்கு ஒரு பொருள் என்றால் அந்த பொருளின் எல்லை தாண்டி எங்கும் போக மாட்டேன். பசும்பொன் தேவர் திருமகனாரின் ஆன்மீகமும் அரசியலும், அரசியல் வாழ்வில் அவர் சாதித்ததை விட அவருக்கு கிடைத்த தண்டனைகள் அதிகம். ஆன்மீகத்தில் கரைபுரண்டு ஓடுகிற அவ்வளவு ஞானத்தை பெற்றிருந்த அவர் ஆன்மீகத்தை பற்றி சொல்லும் போதும் எல்லா மதங்களும் ஒவ்வொரு வெவ்வேறு இடங்களிலே இருந்து உதயமாகி அவைகள் பாதைகளிலே பயணித்து கடைசியில் மகா சமுத்திரத்திலே போய் ஒன்றாக சேருவதைப் போல எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதங்களும் ஒரு எல்லைக்குத்தான் வந்து சேருகின்றன, ஆண்டவன் ஒருவனே என்று தேவர் திருமகன் முழங்கினார். அதைத்தான் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அவர் குறிப்பிட்டார். பசும்பொன் தேவர் திருமகன் சொல்லுகிறார், ஈவே பெரியார் ஈவே ராமசாமியை போல நான் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகிவிட்டேன் என்று சிலர் எழுதுகிறார்கள். ஈவே ராமசாமியை போல நான் வெளியேறவில்லை, பெர்மிட் கோட்டா இதிலிருந்து விலகி இருக்கிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல, 52 பொது தேர்தலில் ஒரே மேடையில் அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் ஒரே மேடையில் காங்கிரஸை எதிர்த்து பேசினார்கள். இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? தேவர் திருமகன் தெய்வத்தை வணங்குபவர், பக்தி உள்ளவர். அவர் கடவுளை கும்பிடுகிறவன் முட்டாள் என்று சொல்லுகிறவர். யார்? பெரியார். 2 பேர் ஒரே மேடையில் பேசுகிற அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் 2 பேருக்கும் இருந்திருக்கிறது. நான் பெரியார் வழியில் வந்தவன், அண்ணா வழியில் வந்தவன். அந்த பெரியார் அண்ணா உலவிய பூமியில் இந்த சனாதனிகள், இந்த இந்துத்துவா சக்திகள், பாரதிய ஜனதா கட்சி என்ற முகமூடி போட்டுக்கொண்டு உள்ளே பிரவேசிக்க நினைக்கிறார்களே, இது திராவிட இயக்க வீரர்கள் ரத்தம் சிந்திய பூமி, கண்ணீர் சிந்திய பூமி, வியர்வை சிந்திய பூமி, உயிர்களை தத்தம் செய்த பூமி. அப்படிப்பட்ட தமிழ்நாடு இங்கே உள்ளே பிரவேசிப்பதற்கு எங்களை பொறுத்தமட்டில் அனுமதிக்க மாட்டோம். எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன பதவி கிடைக்கும்? எத்தனை பேருக்கு எம்எல்ஏ பதவி என்று கணக்கு போடுகிற இடத்திலே வைகோ இல்லை. எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறேன். திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்கு 82வது பிராயத்தில் நான் இருக்கிறேன். 64 அண்ணா முன்னிலையில் திமுக கழக மாணவர் நிலையை இணைந்த நான் 28 தடவை சிறைக்கு சென்றிருக்கிறேன். 5.5 வருடம் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் சல்லி காசு என் வாழ்க்கையில் நான் சம்பாதித்ததில்லை, என் கரங்கள் கரைபட்டதில்லை. தேவர் திருமகன் பெயரை உச்சரிப்பதற்கு முழு தகுதியுடையவர் இந்த வைகோ என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லிவிட்டு பசும்பொன் தேவர் திருமகனார் புகழ் வாழ்க வாழ்க நீடு வாழ்க என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்